ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காயை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீலர் வச்சு பீல் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீல் பண்ணியாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு ஆனியன், அப்புறம் தக்காளி, இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதோட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாயிடும். அதனால் இப்போ பீர்க்கங்காய் வேகட்டும். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம சில்லி பவுடர், சாம்பார் பவுடர் இந்த ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி செடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதத்தை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டியான பீர்க்கங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியையும் நம்ம தனியாகவும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீர்க்கங்காய் கிரேவியும் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் சாதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.